சிம்பு ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப 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 சூப்பரான விஷயம். சிம்பு அவர்களோட அரசன் திரைப்படத்தோட முதல் காட்சியை பற்றி ரொம்ப முக்கியமான அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. ஷூட்டிங் வந்து எப்போ ஆரம்பிக்க போகிறது அப்படிங்கிற அப்டேட்டும் நான் ரிமைண்ட் பண்ணுறேன். டீட்டெயிலாக பேச போகிறோம். சிம்பு ரசிகர்களுக்கு செம ஹாப்பியான விஷயமாக இருக்க போகிறது. அதாவது சிம்பு அவர்களோட அரசன் இந்த திரைப்படத்திற்கு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. சிம்பு ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. ஆக்சுவலாக வந்து இன்னைக்கெல்லாம் வந்து இந்த திரைப்படத்தோட ஷூட் வந்து முடிந்திருக்க வேண்டியது. ஏன்னா வந்து படத்தோட ஷூட்டுக்காக சிம்பு அவர்கள் கால் ஷீட் கொடுத்தது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் இந்த 3 மாதம் தான் வந்து கால் ஷீட் வந்து கொடுத்தாங்க. ஆனால் வெற்றிமாறன் அவர்கள் ஸ்கிரிப்டில் வந்து ரீஒர்க் பண்ணணும் அப்படி சொல்லி ரீஒர்க் பண்ணியே வந்து அந்த ஒரு ஸ்கிரிப்டை வந்து மீண்டும் டெவலப் பண்ணாதான் வந்து ஷூட் வந்து சொன்ன டைமில் சொன்ன டேட்டில் வந்து நடத்த முடியவில்லை. ஸோ இது வந்து சிம்புக்கு வந்து லைட்டாக வந்து அப்செட்டை வந்து ஏற்படுத்தியது. ஆனால் வெற்றிமாறன் அவர்களோட கேரக்டரை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்ட சிம்பு அவர்கள் மீண்டும் இந்த கால் ஷீட் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ் வந்து நவம்பர் 24 அஃபிஷியலாக சிம்பு அவர்களோட அரசன் திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து ஆரம்பிக்க போகிறது அப்படிங்கிற விஷயம் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகிவிட்டது. வெற்றிமாறன் அவர்களும் அதை வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க. இந்த ஷூட்டிங்கில் வந்து ஃபர்ஸ்ட் எடுக்கப்படும் காட்சி வந்து கம்ப்ளீட்டான ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது வந்து வடச்சென்னை பேஸ் பண்ணி தான் இந்த திரைப்படம் முழுக்க இருக்க போகிறதாம். நீங்கள் வடச்சென்னை பேஸ் பண்ணி இருக்க போதுன்னு சொன்ன உடனே வந்து சில காட்சிகள் கோர்ட்டில் வந்து இருக்கும், அதுக்கப்புறமா வந்து ஜெயிலில் வந்து சில காட்சிகள் இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் அந்த விதமான எந்த காட்சியும் இப்போ வரைக்கும் பிளான் பண்ணலாம். கம்ப்ளீட்டாக வந்து வடச்சென்னை பேஸ் பண்ணி இருக்கிற மாதிரி தான் சீன்ஸ் வந்து இருக்க போகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதில் முதல் சீனே வந்து ஒரு 10 நிமிஷம் ஃபைட் சீக்வன்ஸ்லாம் வந்து எடுக்க போகிறாங்களாம். ஸோ வடச்சென்னை செட், அதாவது ஆல்ரெடி வந்து வடச்சென்னை செட்டை வந்து போட்டிருப்பாங்க வடச்சென்னை திரைப்படத்துக்காக. அந்த செட்டை தான் வந்து ரீஒர்க் வந்து பண்ணியிருக்காங்களா. சின்ன சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க. வித் தனுஷோட பர்மிஷனோட பண்ணியிருக்காங்களா. ஸோ அதனால் வந்து அந்த செட்டில் தான் வந்து ஒரு பிரம்மாண்டமான ஷூட்டை வந்து அரசன் திரைப்படத்திற்கு பிளான் பண்ணியிருக்காங்க. நவம்பர் 24 ஒரு ஃபைட் சண்டை காட்சியோட வந்து அந்த ஷூட் வந்து பிரம்மாண்டமாக வந்து ஆரம்பிக்க போகிறது. ஸோ இந்த திரைப்படம் முழுக்க சண்டை, ரத்தம் அந்த மாதிரி வந்து ஒரு தெரிக்கும் திரைப்படமாக வந்து இருக்க போகிறது. இந்த திரைப்படத்தோட ஷூட்டுக்காக வந்து 3 மாதம் வந்து சிம்பு அவர்கள் கால் ஷீட் கொடுத்துருக்காங்க. அதாவது நவம்பர் இறுதி, நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி இந்த 3 மாதம் வந்து கால் ஷீட் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் வெற்றிமாறனை பற்றி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு ஷெடியூல் முடிச்சுட்டு அந்த ஷெடியூல் வந்து தனக்கு வந்து சாட்டிஸ்ஃபை இல்லை வந்து நம்ம மீண்டும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வெற்றிமாறன் அவர்கள் முடிவு பண்ணிட்டா மீண்டுமே தான் அந்த ஷெடியூலை வந்து எடுப்பாங்க. கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாங்க. நீங்கள் விடுதலை 2வது பாகம் இந்த அளவுக்கு லேட் ஆனதற்கான மிக முக்கியமான காரணமே இதுதான். வெற்றிமாறன் அவர்கள் மீண்டும் எது ரீஷூட் வந்து பண்ணுவாங்க. அந்த ஒரு விஷயத்த கண்டிப்பாக அரசன் திரைப்படத்தில் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஏன்னா வந்து இது ஒரு பெரிய கம்பேக் திரைப்படமாக வெற்றிமாறனுக்கு கிடைக்கணும். ஏன்னா விடுதலை 2வது பாகம் அவர் நினைச்ச மாதிரி வந்து பெரிய ஹிட் ஆகல. அதனால் இந்த திரைப்படத்துக்காக மெனக்கெட்டு உழைப்பாங்க என்பது மாற்று கருத்தே கிடையாது. ஆக மொத்தத்தில் அரசன் திரைப்படம் ஒரு பயங்கரமான திரைப்படமாக வெளியாக போகிறது. நம்ம எல்லாருமே செம்ம என்ஜாய் பண்ண போகிறோம். இந்த ஒரு அப்டேட்டை பற்றி உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சிம்பு ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயம். சிம்பு அவர்களோட அரசன் திரைப்படத்தோட முதல் காட்சியை பற்றி ரொம்ப முக்கியமான அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. ஷூட்டிங் வந்து எப்போ ஆரம்பிக்க போகிறது அப்படிங்கிற அப்டேட்டும் நான் ரிமைண்ட் பண்ணுறேன். டீட்டெயிலாக பேச போகிறோம். சிம்பு ரசிகர்களுக்கு செம ஹாப்பியான விஷயமாக இருக்க போகிறது. அதாவது சிம்பு அவர்களோட அரசன் இந்த திரைப்படத்திற்கு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. சிம்பு ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. ஆக்சுவலாக வந்து இன்னைக்கெல்லாம் வந்து இந்த திரைப்படத்தோட ஷூட் வந்து முடிந்திருக்க வேண்டியது. ஏன்னா வந்து படத்தோட ஷூட்டுக்காக சிம்பு அவர்கள் கால் ஷீட் கொடுத்தது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் இந்த 3 மாதம் தான் வந்து கால் ஷீட் வந்து கொடுத்தாங்க. ஆனால் வெற்றிமாறன் அவர்கள் ஸ்கிரிப்டில் வந்து ரீஒர்க் பண்ணணும் அப்படி சொல்லி ரீஒர்க் பண்ணியே வந்து அந்த ஒரு ஸ்கிரிப்டை வந்து மீண்டும் டெவலப் பண்ணாதான் வந்து ஷூட் வந்து சொன்ன டைமில் சொன்ன டேட்டில் வந்து நடத்த முடியவில்லை. ஸோ இது வந்து சிம்புக்கு வந்து லைட்டாக வந்து அப்செட்டை வந்து ஏற்படுத்தியது. ஆனால் வெற்றிமாறன் அவர்களோட கேரக்டரை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்ட சிம்பு அவர்கள் மீண்டும் இந்த கால் ஷீட் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ் வந்து நவம்பர் 24 அஃபிஷியலாக சிம்பு அவர்களோட அரசன் திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து ஆரம்பிக்க போகிறது அப்படிங்கிற விஷயம் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகிவிட்டது. வெற்றிமாறன் அவர்களும் அதை வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க. இந்த ஷூட்டிங்கில் வந்து ஃபர்ஸ்ட் எடுக்கப்படும் காட்சி வந்து கம்ப்ளீட்டான ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது வந்து வடச்சென்னை பேஸ் பண்ணி தான் இந்த திரைப்படம் முழுக்க இருக்க போகிறதாம். நீங்கள் வடச்சென்னை பேஸ் பண்ணி இருக்க போதுன்னு சொன்ன உடனே வந்து சில காட்சிகள் கோர்ட்டில் வந்து இருக்கும், அதுக்கப்புறமா வந்து ஜெயிலில் வந்து சில காட்சிகள் இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் அந்த விதமான எந்த காட்சியும் இப்போ வரைக்கும் பிளான் பண்ணலாம்.
கம்ப்ளீட்டாக வந்து வடச்சென்னை பேஸ் பண்ணி இருக்கிற மாதிரி தான் சீன்ஸ் வந்து இருக்க போகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதில் முதல் சீனே வந்து ஒரு 10 நிமிஷம் ஃபைட் சீக்வன்ஸ்லாம் வந்து எடுக்க போகிறாங்களாம். ஸோ வடச்சென்னை செட்டு, அதாவது ஆல்ரெடி வந்து வடச்சென்னை செட்டு வந்து போட்டிருப்பாங்க வடச்சென்னை திரைப்படத்துக்காக. அந்த செட்டை தான் வந்து ரீஒர்க் வந்து பண்ணியிருக்காங்களா. சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க வித் தனுஷ் சாரோட பர்மிஷனோட பண்ணியிருக்காங்களாம். ஸோ அதனால் வந்து அந்த செட்டில் தான் வந்து ஒரு பிரம்மாண்டமான ஷூட்டை வந்து அரசன் திரைப்படத்திற்கு பிளான் பண்ணியிருக்காங்க. நவம்பர் 24ஆம் தேதி ஒரு ஃபைட் சண்டை காட்சியோட வந்து அந்த ஷூட் வந்து பிரம்மாண்டமாக வந்து ஆரம்பிக்க போகிறது. ஸோ இந்த திரைப்படம் முழுக்க முழுக்க சண்டை, ரத்தம் அந்த மாதிரி வந்து ஒரு தெரிக்கும் திரைப்படமாக வந்து இருக்க போகிறது. இந்த திரைப்படத்தோட ஷூட்டுக்காக வந்து 3 மாதம் வந்து சிம்பு அவர்கள் கால்ஷீட் கொடுத்துருக்காங்க. அதாவது நவம்பர் இறுதி, நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி இந்த 3 மாதம் வந்து கால்ஷீட் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் வெற்றிமாறனை பற்றி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு ஷெடியூல் முடிச்சுட்டு அந்த ஷெடியூல் வந்து தனக்கு வந்து சாட்டிஸ்ஃபை இல்லை வந்து நம்ம மீண்டும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வெற்றிமாறன் அவர்கள் முடிவு பண்ணிட்டா மீண்டுமே தான் அந்த ஷெடியூலை வந்து எடுப்பாங்க. கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாங்க. நீங்கள் விடுதலை 2வது பாகம் இந்த அளவுக்கு லேட் ஆனதற்கான மிக முக்கியமான காரணமே இதுதான். வெற்றிமாறன் அவர்கள் மீண்டும் எது ரீஷூட் வந்து பண்ணுவாங்க. அந்த ஒரு விஷயத்த கண்டிப்பாக அரசன் திரைப்படத்தில் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 அதிகம். ஏன்னா வந்து இது ஒரு பெரிய கம்பேக் திரைப்படமாக வெற்றிமாறனுக்கு கிடைக்கணும். ஏன்னா விடுதலை 2வது பாகம் அவர் நினைச்ச மாதிரி வந்து பெரிய ஹிட் ஆகல. அதனால் இந்த திரைப்படத்துக்காக மெனக்கெட்டு உழைப்பாங்க என்பது மாற்று கருத்தே கிடையாது. ஆக மொத்தத்தில் அரசன் திரைப்படம் ஒரு பயங்கரமான திரைப்படமாக வெளியாக போகிறது. நம்ம எல்லாருமே செம்ம என்ஜாய் பண்ண போகிறோம். இந்த ஒரு அப்டேட்டை பற்றி உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.